அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலே புதிய ஏற்பாட்டிலே 204வது பக்கம் அதனுடைய 20வது வசனத்தில் அப்போஸ்தலர் 27:20 இங்கே பவுல் சொல்லுகிறார், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அற்று போகிறது போல இருக்கிறது என்று சொல்லவில்லை, அது அற்று போயிற்று. இது சொல்ற இந்த வார்த்தை சொல்லுவது சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது. தேவனுக்காய் வல்லமையாய் பயன்பட்டு கொண்டிருக்கிற மனுஷன், தேவனை நம்பி நடக்கிற மனுஷன், தேவனுக்காகவே புறப்பட்ட மனுஷன். அந்த மனுஷனுடைய ஒரு சூழ்நிலை, ஒரு சிச்சுவேஷன் எப்படி மாறுதுன்னா, அவர் சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. இதை சொல்லிக் கொண்டிருந்த அதே சூழ்நிலை நடுவில் கொஞ்ச நேரத்திலேயே பவுல் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். அதுதான் 25வது வசனம். மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்ல முடியும்? நம்பிக்கை அற்று போன இடத்துல அதே பவுல் எழுந்து நின்று கொஞ்ச நேரத்தில் சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை நம்பிக்கை அற்ற சூழ்நிலை? ஆமென். ஆனா இன்னைக்கு காலையில சமூகத்திலிருந்து எத்தனை பேருக்கு சொல்லுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லல பவுல், எனக்கு என் கூட இருக்கிறவங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லல, எனக்கு சூழ்நிலை மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லல, என்னை அழைத்த என் தெய்வத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்பிக்கை அற்று போயிட்டு என்று சொன்ன இடத்துல இந்த பவுலால எப்படி இப்போ இந்த வார்த்தையை சொல்ல முடிகிறது? நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொன்ன வார்த்தைக்கு காரணம், அதே வசனத்தில் நாம் வாசித்தோம், சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல், அதாவது எனக்கு அனுகூலமான எந்த பக்கமுமே இல்லை. சுத்தி பார்க்கிறேன், எனக்கு அனுகூலமான எந்த அடையாளமும் தெரியல, எந்த பக்கமும் இல்லை, எந்த பக்கமும் இல்லை. ஒரு பக்கம் சொல்றாரு அனுகூலமான எதுவும் இல்லைட்டு, அடுத்து சொல்றாரு மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டே இருக்குதான், அது ஸ்டாப் ஆகல. ஒரு பக்கம் அனுகூலமான எதுவும் இல்லை, இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இத பார்க்கும்போது தான் பவுல் சொல்றாரு, இனி இது காரியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, இனி நான் தப்பி பிழைப்பேன், இனி என்னால நிக்க முடியும், இனி இந்த காரியத்தை என்னால ஜெயிக்க முடியும், இனி இந்த காரியத்துல நான் முன்னேறுவேன், இனி இந்த காரியத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன், இனி இந்த காரியத்தை என் லைஃப்ல நடந்துரும், இந்த நம்பிக்கை எனக்கு அற்று போயிட்டு. ஏன்பா இப்படி ஒரு வார்த்தை சொல்ற? நீ தேவனுக்காய் நிற்கிறவன் அல்லவா, நீ தேவனை ஆராதிக்கிறவன் அல்லவா, நீ தேவன் மேல் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறவன் அல்லவா, அப்புறம் ஏன் உன் வாயில இந்த வார்த்தை வருதுன்னா, பவுல் சொல்லுகிறார், எனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் அனுகூலம் இல்லை, ரெண்டாவது என் வாழ்க்கையில பிரச்சனை அடிச்சுட்டே இருக்கு, அட்லீஸ்ட் பெருங்காற்று அடிக்கிறது ஸ்டாப் ஆனா கூட ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான், ஒரு பக்கம் எல்லா வாசலும் அடைபட்டு, இன்னொரு பக்கம் நேத்தைக்கு தான் பிரச்சனைன்னு பார்த்தா இன்னைக்கும் சிலர் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கும். சிலர் சொல்ற வார்த்தையை, என் லைஃபை இப்படிதான் பாஸ்டர், எனக்கு நான் ஆண்டவர் இப்படி எழுதி வச்சிட்டார், நான் பிறந்ததுல இருந்து இப்படிதான் சந்திச்சிட்டு இருக்கிறேன், இதுதான் என் லைஃப் பாஸ்டர். ஆமா, ஒரு சிச்சுவேஷன்ல ஆமா நான் படிச்சு முடிச்சுட்டா எனக்கு சூழ்நிலை மாறும்னு பார்த்தேன், மாறல. சரி கல்யாணம் பண்ண சூழ்நிலை மாறும் பார்த்தேன், அதுக்கப்புறம் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு. நாளுக்கு நாள், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க பிரச்சனை அதிகமாகுது, இருந்த வாசல் எல்லாம் அடைபடுது. இதை பார்த்துட்டு தான் பவுல் சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை அற்று போயிட்டு. இப்படி சொல்லிட்டு இருந்த பவுல ஒரு சமாதான சூழ்நிலைக்குள் கொண்டு வந்தல் அவன் சொன்னது. அதே காற்று அடிச்சிட்டு இருக்கும் போதே
அதே அனுகூலம் இல்லாத பாதையில் நின்றுதான் சொல்லுகிறார், எனக்கு தேவனிடத்துல நம்பிக்கை இருக்கு, எனக்கு தேவனிடத்துல நம்பிக்கை இருக்கு, எனக்கு தேவனிடத்துல நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை எனக்குள்ளே சொல்ல வைத்தார். நடக்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை, நடத்துகிறவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இருக்கு. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், நடக்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை, நடத்துகிறவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை உண்டு. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் இந்த வார்த்தை சொல்லுங்க, என் கண்களை, என் கண்களை ஏறெடுப்பேன். நடக்கிறத பார்க்காதீங்க, நடத்துகிறவரை பாருங்க. கோராமா சந்தலரா, நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், உம்முகம் நோக்கிடுவேன், கப்படுவதில்லை. சொல்ல, கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அலைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும். கிழக்கும் மேற்கும், கிழக்கும் விசுவாசத்தோட எந்த திசை அடைபட்டிருந்தாலும் ஒரு திசை உங்களுக்காய் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபே, உன் கண்களை ஏறெடுத்து பார், இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. என் கண்களை ஏறெடுப்பேன். ஓராவல சந்தலரவோ லேக்கேரி மோரோ ஷாத்தலரா. ஓ, நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் நடக்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா நடத்துகிறவரை பார்த்தா நம்பிக்கை இருக்கு. எத்தனை பேர் தைரியமா இந்த காலை ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு என் மேல நம்பிக்கை கிடையாது, எனக்கு என்ன சுற்றி இருக்கிறது மேல நம்பிக்கை கிடையாது, ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குதுப்பா, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குதுப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க சபையே. உங்க ஆமே, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது. நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறபடியா எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, இப்படி ஒரு நம்பிக்கை இந்த பவுலுக்கு உண்டாக ரீசன். இந்த சிச்சுவேஷன்லயும் பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? 25 சொல்றார், 21 முதல் அங்க சொல்றார், அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரை இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது, ஆகிலும் திடமனதா இருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். நீதான கொஞ்சம் முன்னாடி சொன்ன நம்பிக்கை அட்டு போயிடுச்சு, இப்ப நீ எங்களுக்கு தைரியம் சொல்ற, எதனால உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு? அப்பதான் சொல்றாரு, ஆமென், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றார். இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரச்சனையிலும் அவர் என்னோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் கட்டாக விடல. எனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற கனெக்ஷன் கட்டாகல. ஆமென் ஆமென் ஆமென். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, இந்த பிரச்சனையிலையும் எனக்கு நம்பிக்கை அட்டு போயிடுச்சு, ஆனாலும் பிரசனத்துல வந்து உட்கார்ந்தா என்கிட்ட தான் அவர் பேசிட்டு இருக்கிறார், எனக்காக தான் அவர் பேசிட்டு இருக்கிறார், என்னோடு தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். இந்த கனெக்ஷன் கட்டாகல. எனவே எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லி லாகாரா சந்தல ரபோ, எனக்கு இந்த கனெக்ஷன் கட் ஆகல. ஹல்லேலூயா ஆமென். அதாவது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு என்ன கனெக்ஷன் இவரோடு இருந்துச்சோ அதே கனெக்ஷன் இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை எனக்கு இருக்கு. நம்பிக்கை கொஞ்சம் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி என்கிட்ட பேசினாரோ அதே போலதான் இந்த சிச்சுவேஷன்ல பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா.
சிச்சுவேஷன் மாறினது அவர் வார்த்தையை மாற்றவில்லை. சிச்சுவேஷன் மாறினது என் கிட்ட நெருங்கி நின்றவர் தூரம் போகல. சிச்சுவேஷன் மாறினது என்னை கரம் பிடித்தவர் என் கையை விட ட்ரை பண்ணல. அவர் என்னோடு தான் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்பட்டுறமல என் கண்களை ஏறெடுப்பே, உம்முகம் நோக்கிடுவே. பொதுவாகவே நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே தலைகீழா மாறும்போது, நெருக்கம் நம் வாழ்க்கையில் அதிகமாகும் போது நெருங்கினவர்கள் எல்லாம் தூரமாவார்கள். ஆமென். இதை ருசிச்சவங்க மட்டும் கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல. பார்த்தீங்களா, சபையே கை வைத்தது. நெருக்கம் அதிகமாக அதிகமாக நெருங்கினவர்கள் தூரமாவார்கள். ஆனா பவுல் சொல்றார், இந்த நெருக்கத்தில் அவர் நெருங்கிதான் இருக்கார். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு பிரச்சனை கம்மியா இருக்கும் போது அவர் எப்படி நெருங்கி இருந்தாரோ, இந்த பிரச்சனை ஜாஸ்தியான இடத்துலயும் என் கூட கர்த்தர் இருக்கிறார். எனவே நம்பிக்கையற்ற இந்த சூழ்நிலை எத்தனை பேர் சொல்ல, எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு. அவர் என் பலனாகிய கர்த்தராக இருக்கிறபடி நான் நடக்கிறத பார்க்காதீங்க, நடத்துறவரை பாருங்க. ஹல்லேலூயா. அதுல ஒரு பெரிய, ஏன் அப்பா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, எனக்கு எனக்கு இன்னும் இந்த காரியத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா ஏன் இப்படி ஒரு சிச்சுவேஷன்? இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்த பிறகுதான் பவுலுடைய வார்த்தைக்கு அங்க வேல்யூ உண்டாகுது. சில சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்தது உங்களை வேல்யூவா மாத்துறதுக்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில கண்களுக்கு முன்பாய் நீங்கள் அற்பமா எண்ணப்படுகிறீர்களே, அதே கண்களுக்கு முன்பாய் நீங்கள் ஒரு வேல்யூ பர்சனா. உங்கள் வார்த்தைக்கு பலன் உண்டு, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டு. எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்றீங்க? கர்த்தர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அதே சமூகத்தில் நம்பிக்கையற்று இருந்த எனக்கு நம்பிக்கை உண்டு. காரணம், நடக்கிறதை பார்க்கவில்லை, நடத்துகிறவரை பார்க்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவது. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது, எத்தனை பேர் சொல்லுவீங்க அணைக்குதப்பா, அணைக்குதப்பா, ஆமென், என்னை அணைக்குதையா. எங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலையில எல்லாருடைய வார்த்தையும் மாறுங்க. ஆனா இன்னைக்கு அவர் உங்ககிட்ட அதே வார்த்தையை பேசிட்டு இருக்கிறார்னா, அவன் இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. இதுல பவுலுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியா அந்த பகுதியில அந்த போட்ல யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. யாரும் எனக்கு நம்பிக்கையான வார்த்தை சொல்றதுக்கு இல்லையேன்னு சொல்லிவிட்டு பவுல் சோர்ந்து போகல. நான் எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை, விசேஷமாய் தேவன் நடத்துகிற சில பாதைகள் உண்டு. அந்த பாதையின் ஆரம்பத்திலே நம்மோடு கூட நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா தேவன் சில சிச்சுவேஷன்ல கொண்டு வருவார் பாருங்க. அந்த சிச்சுவேஷன்ல யார் ஆரம்பத்தில் உற்சாகப்படுத்தினாங்களோ அவங்க வாயிலே வரும், நீ இதை விட்டுரு அப்படின்னா, நீ இன்னும் ஏன் நம்பிட்டு இருக்கிற, இது உனக்கு நடக்காது. ஆமா, சில சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க தனியாக நம்ப வேண்டியது இருக்கும். ஐயோ என் கூட இருக்கிறவங்க நம்பலையே, அதனால நான் கூட இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் போகும், என்ன நடத்துகிறவரை பார்த்தா இல்லாத நம்பிக்கையும் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையும் கர்த்தர் சும்மா சந்திக்க வைக்கவில்லை, என்னை சந்திக்க வைக்கிறது அத்தனையுமே சாட்சி ஆவதற்கென்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, என் பலனாகிய கர்த்தாவே
நான் உம்மையை நம்பியுள்ளே. பாடுங்கள். கைவிடப்படுவதில்லை எந்த பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே. கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உங்க கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உன் கிருபை. என்ன சந்தோஷமா நல்ல கையத்தட்டி பலனாகிய என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை. பலனாகிய எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். நான் மரண இருளில் நடந்தாலும், நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனே. உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதின வெற்றி பாதை காட்டுதையா எனக்கு. அனுதின நம்புறீங்களா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே. சந்தோஷமா ஆமே. நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே. அறிக்கை பண்ணுவோம் விசுவாசத்தை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேலே, உம்மாலே ஒரு மதிலின் மேலே தாண்டி நானும் சென்றிடுவேன். தாண்டி நல்ல கையை தட்டி பலனாகிய என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே. ஒரு வருஷத்தலரா கைவிட மறுபடியும் சொல்ல. என் பலனாகிய கர்த்தா. ஆத்மரி சபையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்க. நீ எதை கண்டு கலங்குகிறாய்? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்பிக்கை உண்டு. என் பலனாகிய கர்த்தாவே, ஒரு வருஷத்தலரா. இப்ப பாடுங்க. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைமை வீர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர. மறுபடியும் கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீ. அவர் என் தகப்பன், என்னை தோற்று போக விட மாட்டார். அவர் என் தகப்பன், என்னை வெட்கத்திற்கு உட்படுத்த மாட்டார். அவர் என் தகப்பன். தலை நிமிர செய்பவர் நீரே. தலை எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? எதிரிகள் எவ்வளவா, எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையானால் என்ன, நான் சோர்ந்து போக மாட்டேன். அவன் சொல்லு, நான் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். திராணிக்கு மேல அவர் எதையும் அனுமதிக்க மாட்டார். அவருக்கு தெரியும். சொல்லுங்க. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைவி வீர. மகிமையப்பா, நம்பி நடக்கிறோம்ப்பா, நம்பி நிற்கிறோம்ப்பா. நீ வெட்கப்பட்டு விட மாட்டி, வெட்கத்திற்குள் படுத்த மாட்டி. நிமிர செய்பவன் நீரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். கேடகம் நீரே, கேடகம் நீ. ஆமே. மகிமை, மகிமை.
அவர் விடல, அவர் விட்டு கொடுக்கல, விடல விடல விடல, உறுதியாய் பிடித்திருக்கிறார். பிடித்தவர் விடமாட்டார், பிடித்தவர் விடமாட்டார், அழைத்தவர் விடமாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன். Glory, 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 glory. Librama shiketara balagada rimana handala ribolo. We praise your holy name. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. எதை வச்சு பவுலே சொல்ற? இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு நடக்கிறதை பார்த்து என்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஆரம்பத்தில் என் ஆண்டவர் எப்படி பேசினாரோ அப்படிதான் இன்றும் இந்த காரியத்தில் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிற உள்ளவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்கிறத பார்த்த நம்பிக்கை இல்லப்பா, ஆனா நடத்துகிறவரை பார்த்தா, அடிக்கிற அலைய பார்த்தா மூழ்கிறது போலதான் தெரியுது. ஆனா அமைதியாக்குகிற அவரை பார்த்ததும் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரை நீரையானா? இந்த வார்த்தை பேதுரு கேட்கும் போது கடல் அமைதியாகல, அமைதியாகல. அவன் அடிக்கிற அலையில அமைதியாக்குகிற கர்த்தரை பார்த்த பிறகு பேதுரு இதை அமைதியாக்குங்கன்னு கூட கேட்கல. ஆண்டவர் நான் இதுல நடக்கட்டுமான்னு கேட்கிறான். அவரை பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா அடிக்கிற பிரச்சனையை ஓய பண்ணுங்கன்னு கேட்க மாட்டீங்க. ஆண்டவர் நான் நிக்கிறேன், ஆண்டவரே நான் நிக்கிறேன், ஆண்டவரே. ஆமா, அவரை பார்க்கறது எங்க மிஸ் ஆகுதோ அங்கதான் நம்ம பல இடத்துல நிக்கிறதுக்கு தடுமாறும். அவரை பார்த்துட்டீங்கன்னா அவன் பவுல் நினைச்சாரு எல்லாமே முடிஞ்ச கூட்டத்தில் இந்த கனெக்ஷன் முடிஞ்சிட்டு. இல்ல இல்ல, பவுல் சொல்ற இந்த ராத்திரியில, இந்த ராத்திரி அடிச்சிட்டு இருக்க காற்று அடித்து கொண்டிருந்த அந்த ராத்திரியில இந்த கனெக்ஷன் எனக்கு உண்டாகுதுன்னா, இந்த உறவு இன்னைக்கு இருக்குதுன்னா, இன்னைக்கு பிரசன்னத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறார்னா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன், நம்புவேன். நம்பிக்கையோட சொல்லுங்க இந்த வார்த்தைய, நான் நம்புவேன், ஓ நம்புவேன், 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 நம்புகிறேன் அப்பா. பாடுங்க, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து. இன்னைக்கு நம்பிக்கை இருக்குது சபையே, இன்னைக்கு நம்பிக்கை இருக்குது இந்த காரியத்துல. ஓ நான் நம்புவதற்கு, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சுற்றி எதுவுமே இல்ல, சூரியனோ நட்சத்திரங்களோ எதுவும் கண்ணுக்கு தெரியல, ஆனாலும் சொல்லுங்க, என் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன், என் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன், நம்புவேன், நம்புவேன். நடக்கிறதை பார்த்தால் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா நடத்துகிறவரை பார்த்தா, நடக்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா நடத்துகிறவரை பார்த்தா ஒருவரை நான் நம்புவேன். சொல்லுங்க, என் பாதையெல்லாம் அந்தகாரம், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது என்றாலும், என் பாதையெல்லாம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது. சொல்லுங்க, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கு. பவுலே, உன்னை சுற்றி யாருமே கிடையாது பவுலே, ஆனாலும் நீ சொல்லு, நீ நின்று சொல்லு, உன்னை ஆறுதல் படுத்த ஆட்கள்
சபை சத்த நம்புவே நம்புவே ஓ நம்புவே. தேங்க்யூப்பா. ஒரு வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். ஆமே. இந்த படகுல பவுலுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. ஆனா இந்த பவுல் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுகிறார். அன்பான உள்ளமே, கர்த்தரை நம்பி இருக்கிற சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. ஆனா உங்களை கர்த்தர் அநேகருக்கு ஆறுதலாய் மாற்ற போகிறார். நம்புற தேவ பிள்ளைங்க, இதற்காகவே என்னை இப்படி நடத்துகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு நான் நம்புகிறேன் ஆண்டவரை, நான் நம்புகிறேன் ஆண்டவரை. ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்துள்ள பகுதிகளை கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் எங்கள் நடுவில் மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.